Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஆரஞ்சு குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த குச்சி ஐஸை ஐஸ் மோல்டு வச்சு எப்படி செய்யறது, ஐஸ் மோல்டு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் குச்சி ஐஸ் செய்யறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இது நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி 4 பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கிறனால தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது பழம் தனியாக வந்துடும், தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சு புளியறதை விட இந்த மாதிரி எடுத்து நம்ம செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேண்டாம், இதை எடுத்து உரமா வச்சிடலாம். இப்போ ஒரு ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுட்டு இதில் வச்சு லைட்டாக புளிஞ்சிங்கன்னா போதும், ஈஸியாக ஜூஸ் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து புளிஞ்சிக்கலாம். நம்ம அப்படியே வச்சு புளியறதுனால அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் சேர்த்து இறங்கிடும். அதை விட இந்த மாதிரி செஞ்சோம்னா வேஸ்ட் ஆகாது, ஜூஸும் நிறைய நமக்கு கிடைக்கும். நம்ம புளியறதை விட இது எக்ஸ்ட்ரா கிடைக்கும், வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. இதை மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி புளிஞ்சிங்கன்னா போதும், ஜூஸ் தனியாக வந்துடும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜூஸ் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துருங்க பவுலில். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். லைட்டாக திக்காகும், ரொம்ப இது திக்காகாது, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ஐஸ் மோல்டில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஐஸ் மோல்டில் இந்த ஜூஸை சேர்த்துருங்க. இப்போ உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, டீ டம்ளர் இல்லை மற்ற வேறு எதாவது நம்ம டம்ளர் வச்சுருப்போம்ல, நார்மல் டம்ளர்ஸு, அந்த டம்ளர்லேயே நம்ம வந்து மீதியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஜூஸ் எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ கவர் பண்ணிடலாம். இப்போ ஐஸ் மோல்டுக்கு கவர் போட்டு இது போல் கவர் போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு இதில் ஸ்டிக்கை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லா ஸ்டிக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றினோம்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாயில் ஷீட் இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் போட்டுட்டு கீழே அதை அழுத்தி பிடிச்ச மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அதுவும் போதுமே, சரியாக இருக்கும். இப்போ இது சென்டரில் சின்னதாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்கு உள்ளே வச்சிடலாம். ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே சொருவிடலாம். அவ்வளோதான், போட்டாச்சுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நைட் செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் இல்லை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நம்ம ஐஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு வராது, குச்சி தண்ணியாக சில சமயம் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஐஸ் அழகாக எடுக்க வந்துடும். அதை வச்சுட்டு லைட்டாக இப்படி இப்போ டேப் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் சரியாக இருக்கும்.
அவ்வளோதான் பாருங்கள், அழகாக சூப்பராக வந்துடுச்சு. நம்ம சூப்பரான ஆரஞ்சு குச்சி ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சதுமே சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆரஞ்சு குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.